தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த பேக்கிங் பண்ணி கோழிகளை எப்படி வெளி ஊர்களுக்கு அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர்ற புதிய வியூவர்ஸெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோன்னே ஆள்னு ஒன்று வரும், அதையும் அழுத்திடுங்க. கண்டிப்பாக மொபைலில் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் புதிய சேனல் ஒன்று உதயமாகிறது, குணாஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதையும் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய வரவேற்பை நான் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி குஞ்சுகள் நம்ம அனுப்பணும் வேறு ஒரு ஊருக்கு. நம்ம ஊர்லேருந்து வேறு ஊர்கள்லேருந்து கேட்குறாங்க, கோழிகள் கேட்குறாங்க, கோழி குஞ்சுகள் கேட்குறாங்க. அப்படின்னா அது எப்படி பாக்ஸ் போட்டு அனுப்புறது அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அது எந்த விதத்தில் செய்யணும் அப்படின்றது தான் இப்போ சொல்கிறோம். காட்டுவோம் உங்களுக்கு. அந்த பாக்ஸெல்லாம் எப்படி போடுறோம், எப்படி செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் காட்டுவோம். அதெல்லாம் கவனித்து பாருங்கள். பார்த்துட்டு அது மாதிரி நீங்களும் அந்த பேக்கிங் போடுறத எப்படி பாக்ஸ் போட்டு கோழி குஞ்சுகள் அனுப்பலான்றதை தெரிஞ்சுக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கோழி அனுப்ப போகிறேன் பாக்ஸில் போட்டு. இப்போ எப்படி போடுறதுன்னு பாருங்க, சொல்கிறேன் உங்களுக்கு. கோழியை போட்டெல்லாம் காட்ட முடியாது. இது எப்படி பாக்ஸ் எடுத்து எப்படி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கிங்க, அட்டைப்பட்டி வாங்கிக்கிங்க. கடையில் எங்கே கிடைக்கும்னா இந்த அக்ரோ சென்டர் இருக்குல்ல, இந்த மருந்து கடைகள், பூச்சி மருந்து கடைகளில் கிடைக்கும். அல்லது இதில் ஒயின் ஷாப்பில் கேட்டால் கூட தருவாங்க, வாங்கிக்கலாம். மளிகை கடைகளில் வாங்கலாம். பெரிய கோழிகள் அனுப்புகிறேன்னா இந்த மாதிரி, அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத குஞ்சிலேருந்து பெரிய கோழி வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் இப்படி ஓட்டை போட்டு அனுப்பலாம். இப்படி போட்டுக்கணும், இவ்வளோ பெருசாக போட்டுக்கணும் ஓட்டையை. 4 பக்கம் ஓட்டை போடணும். ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக காற்று உள்ளே அடிக்கணும். ஆக்சிஜன் அது கிடைக்கல அப்படின்னா, சின்னதாக ஓட்டை போடுறீங்கன்னா ஆக்சிஜன் சரியாக கிடைக்கலன்னா செத்து போயிடும். அப்போ நீங்கள் எண்ணிக்கைகள் அதிகத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். இது என்ன பண்ணணும்னா, வாங்கின உடனே வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கத்தரிக்கோல் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இப்போ நான் எப்படி போடுவேன்னா, இந்த கத்தரிக்கோலை வச்சு இப்படி குத்துவேன். நேராக அப்படி குத்தி அந்த பிட்டை எடுத்துருவேன். அதே மாதிரி 4 பக்கமும் எடுப்பேன். அதே மாதிரி 4 பக்கம் போட்டுட்டு, அதுக்கு மேலே இப்போ நம்ம உள்ள கோழியை விட்டுட்டு, இதுக்குள்ளே கோழிங்களை விட்டுட்டு அழகாக இதை அப்படி பேக்கிங் பண்ணி பேக்கிங் டேப் போட்டு ஒட்டிட வேண்டியதான். அதை நான் ஒட்டுறதை மட்டும் காட்டுவேன், ஆனால் கோழிகளை காட்ட முடியாது. பாருங்கள், இதை பேக்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இது மேலே ஒட்டிட்டு இப்போ டொய் இருக்கும் நம்மக்கிட்ட. டொய்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, இந்த பேக்கிங்க்கே வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள், இது பேர் தான் டொய்ன்னு சொல்கிறது. இதை வாங்கிக்கலாம் கடையில். இது 10 ரூபா 20 ரூபாயில் அந்த டேப் கிடைக்குது, இந்த டொய் கிடைக்குது. இதை வாங்கி இதில் நல்லா கட்டிக்கணும். இந்த பக்கம் ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு போட்டு அழகாக கைப்பிடிச்சி தூக்குற மாதிரி கட்டிக்கணும். இதில் இப்படி தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு இப்போ பஸ்ஸில் கொடுக்க வேண்டியதான். பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட பேசிட்டு கொடுக்கணும். எவ்வளோ இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரி. ஒரு 200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி ஆரம்பிக்கும். இப்போ இதில் பெரிய கோழி அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய கோழிங்களை வைக்கலாம். குஞ்சுகளை வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஓல்ஸை கொஞ்சம் சின்னதாக போட்டு குஞ்சுகளை நீங்கள் இதுக்குள்ளே விடலாம். சின்ன குஞ்சுகளை விடும்போது இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த ஓல்ஸை இவ்வளோ அகலமாக கட் பண்ணக்கூடாது. இதில் பாதி கட் பண்ணணும். சின்ன குஞ்சுகளுக்கு ஒரு பாதி கட் பண்ணால் போதும். இப்படி இந்த மாதிரி அளவில் கட் பண்ணால் சுற்றி வர 4 பக்கம் கட் பண்ணும்போது தாராளமாக போதும். அந்த மாதிரி அனுப்பும்போது உங்களுக்கு கோழி இறக்காது, பாதுகாப்பாக போய் சேரும். இப்போ இப்படி கட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நெருக்கடியாக போட்டால் கூட சாகாது. என்னென்னா அது நல்லா காற்று உள்ளே வாங்கும், அதனால் சாகாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அதிகம் கோழியில் நெருக்கடியாக போட வேணாம், கொஞ்சம் நெருக்கடி கம்மியாகவே போடுங்க. இப்போ பேக்கிங் டேப் போட போகிறேன். கோழி உள்ளே போட்டேன். இப்போ பேக்கிங் டேப் போட போகிறேன். பாருங்கள், கோழி உள்ளே போட்டாச்சு. பேக்கிங் டேப் போட்டேன். தேவைன்னா இன்னொன்று கொஞ்சம் கோழிங்களை நான் பாக்ஸுக்குள்ளே காலை கட்ட மாட்டேன். பாக்ஸுக்குள்ளே காலை கட்டக்கூடாது. கட்டாமல் இருக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது.
கட்டினோம்னா அதுங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த பேக்கிங் டேப்பு. இது கடையில் கிடைக்கும், 20 ரூபா 30 ரூபா வரும் இந்த டேப். அதுவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை டேப்பும் வாங்கிக்கலாம். இப்போ அதை கட்டுறதுக்கு முன்னாடி இது மேலே யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க பேரை இந்த மாதிரி மார்க்கர் வச்சுக்கிட்டு அதில் பெருசாக எழுதிடணும் உங்கள் பேரை. அப்படி இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் எழுதி இதில் ஒட்டிக்கலாம். நல்லா அப்படி ஒட்டிக்கணும். இல்லைன்னா நான் பெருசாக எழுதிட்டு அது மாதிரி மொபைல் நம்பரு, அவங்க அட்ரஸ் கிளியராக எழுதிடணும். நம்ம மொபைல் நம்பரு, நம்மளோட அட்ரஸ் இந்த பக்கம் இப்படி எழுதிடணும். எழுதிட்டா அது கரெக்டாக அவங்க அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை நம்பர் நம்ம கொடுக்க மறந்துட்டாலும் அந்த பாக்ஸில் உள்ள நம்பர் எடுத்து வச்சு கால் பண்ணிடுவாங்க அவங்க உரியவங்களுக்கு கோழி வருதுன்னு சொல்லி. அந்த மாதிரி கரெக்டாக அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் அட்ரஸ் ரொம்ப முக்கியம், மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். அது எழுதணும் கண்டிப்பாக. அதில் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ டொய் போட்டு கட்டுறதை காட்டுறேன். நான் வந்து இப்போ டொய் போட்டேன். இல்லை பாருங்க, இது வந்து நல்லா ஒரு 2 குட்டி சுற்றணும். நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி. இல்லை கை பிடிச்சி தூக்கணும்ல அவங்க. நல்லா போட்டு இப்படி கட்டிட வேண்டியதான். இப்போ அதை கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இப்படியே தூக்கிட்டு அழகாக நம்ம பஸ்ஸில் கொடுத்துடலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டர்கள்ட்ட எப்படி பேசலாம் அப்படின்றத வந்து நாங்கள் போடலை. ஏன்னா அது கவர்மெண்ட் கண்டக்டராக இருக்கிறனால நம்ம அதை செய்ய முடியல. பெரும்பாலும் தனியார் பஸ்ஸுகள்னால் செய்யலாம். தனியார் பஸ்ஸுகளுக்கு அதிகம் வேலை இல்லை, அதனால் அதுக்கு அரசு பஸ்ஸுகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கண்டக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல பேசுங்க. எந்த ஊருக்கு போகிற வண்டியாக பஸ்ஸாக இருந்தாலும் சரி அந்த டைமுக்கு போய் நில்லுங்க. வந்து பஸ்ஸு நிறுத்தும் போது அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கண்டக்டர்கிட்ட போய் கேளுங்க, சார் இப்படி ஒரு பார்சல் இருக்குது, நாங்கள் இந்த இடத்துக்கு போட போகிறோம், எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஆள் வர்றீங்களா இல்லை தனியாக பார்சல் வருதான்னு கேட்பாங்க. நீங்கள் ஆள் போய் கொடுக்குறனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் போகிறேன்னா நீங்கள் கேட்கவே தேவை. அவர்கிட்ட பாக்ஸை தூக்கிட்டு ஏறினாலே அதுக்கு ஒரு லக்கேஜ் போட்டுவாங்க, உங்களுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடலாம். ஆள் போகலை அப்படின்னு சொல்லும்போது பாக்ஸ் மட்டும்தான் போகுது அப்படின்னா அது அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கணும். பேசிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரூபா கேட்பாங்க. அதுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அது எவ்வளோ பாக்ஸுக்கு வாங்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி கேட்பாங்க, நீங்கள் கொடுங்க. அதை கண்டக்டர்கிட்ட முதல்ல பேசிடுங்க. பேசிவிட்டு என்ன பண்ணுங்கள், அவரோட ஃபோன் நம்பரை வாங்கிங்க, கண்டக்டர் நம்பரோ அல்லது டிரைவர் நம்பரோ வாங்கிக்கிங்க. பஸ்ஸு போகிற டைம் கேட்டுங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் போகிறதுலேருந்து அங்கே எத்தனை மணிக்கு போகுன்றதை கரெக்டாக கேட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துருங்க. அந்த பஸ் நம்பரோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்துருங்க. இந்த பஸ் நம்பர் ஃபோட்டோ எடுத்தது, அவரோட கண்டக்டரோட நம்பரு, போகிற டைம் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அல்லது ஃபோன் பண்ணி கூட சொல்லிடுங்க உரியவங்களுக்கு. இதுதான் இந்த பாக்ஸ் போடுறதுடைய வேலை. சரி, இதை போடுங்க. இதை போட்டு பயனடை மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.